இதுதாங்க காந்தலூர். கேரளாவோட இடுக்கி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சின்ன கிராமம். ஃபேமிலியோடு நாங்கள் இங்கே காந்தலூர் போன எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி, அப்புறம் ஜிப்லைன், அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி, எங்கே பார்த்தாலும் அருவியாக கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஹில் ஸ்டேஷன்னாலே மான்சூன் சீசனில் விசிட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸை ட்ரிப்பு போகலான்னு கூப்பிட்டா ஒருத்தனும் வரல. சரி, ஃபேமிலியோடு ஒரு ட்ரிப் போகலான்னு கிளம்பிட்டோம். ஃபேமிலி ட்ரிப்புக்கு உங்களே வரவேற்கிறேன். டூ டேஸ் காந்தலூர் ட்ரிப் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில் 3 மணிக்கெலாம் எல்லோரையும் அள்ளி போட்டுட்டு கிளம்பியாச்சு. டிராஃபிக்கும் இருக்காது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணலாம். அதிசயமாக கூகுள் மாமா சூப்பர் ரூட் கொடுத்துச்சு. சென்னையிலேருந்து திருச்சி, திருச்சியிலேருந்து திண்டுக்கல், திண்டுக்கல்லேருந்து பழனி, பழனியிலேருந்து உடுமலைப்பேட், அதுக்கப்புறம் அங்கேருந்து காந்தலூர். ஏன் இந்த ரூட் பெஸ்ட்டு தெரியுமா? சென்னையிலேருந்து நீங்கள் உடுமலைப்பேட் போகிற வரைக்கும் உங்களுக்கு ப்ராட்வே, அதாவது 4-வே ரோடு இருக்கும். ஸோ டிராஃபிக் பெருசாக இருக்காது. உடுமலைப்பேட்டையிலேருந்து இந்த மாதிரி சிங்கிள் ரோடு தான், ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். உடுமலைப்பேட்டையில் உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் இல்லை சாப்பாடு வாங்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னடா இப்படி காஞ்ச கருவாடாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் வரும். அதை தாண்டின உடனே உங்களுக்கு ஆரம்பிக்கும் நல்ல கிளைமேட். சாரல் மலை அப்பப்போ அடிச்சுக்கிட்டே இருக்கும். காந்தலூர் போக போக ஏர்டெல் நெட்வொர்க் எடுக்காது. ஸோ கண்டிப்பாக ஜியோ இல்லை பிஎஸ்என்எல் சிம் வச்சுக்கோங்க. நெட்வொர்க் டேட்டா பேக்கேஜ் இருந்தால் ரொம்ப பெட்டர். அப்படி இல்லைன்னா ஆஃப்லைன் மேப் வச்சுக்கோங்க. இந்த நெட்வொர்க்னால ஒரு சின்ன சம்பவமே நடந்துச்சு, அது வீடியோவில் அப்புறம் சொல்கிறேன். காந்தலூர் போகிற வழியில் முதல்ல காந்தலூரோட ஸ்பாட் இந்த தூவானம் வாட்டர் ஃபால்ஸ். சுற்றி மலைக்கு நடுவில் ஒரு காட்டாத்து வெள்ளம் மாதிரி இந்த ஃபால்ஸ் இருக்கும். இதோட க்ளோஸ்அப் ஷாட் பாருங்கள், நான் ஜூம் பண்ணியிருக்கிறேன். தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் தாண்டி அப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது செகண்ட் ஸ்பாட். இதுதான் கரிமூட்டி வாட்டர் ஃபால்ஸ். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க, அதனால் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் முடிஞ்சால் இதில் ஒரு குளியல் போட்டுட்டு போங்க, செம்மையாக இருக்கும். கரிமுட்டி வாட்டர் ஃபால்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் தாண்டி போய்கிட்டே இருந்தீங்கன்னா காந்தலூர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டவுன் வரும். இதுதான் மறையூர். மறையூர் தாண்டின உடனே கிளைமேட்டும் மாறிடும், நீங்கள் பார்க்குற சீனரிஸும் ரொம்ப மாறிடும். எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி மலைகள் இருக்கும். அந்த மலைகளில் ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. காந்தலூர் வந்தக்கப்புறம் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பக்கத்தில் இருக்கிற ரிசார்ட்டில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். ஏர்டெல் நெட்வொர்க் முன்னாடியே கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருந்தால் இந்த பிரச்சனை எங்களுக்கு வந்திருக்காது. நாங்கள் மேப்பை பார்த்துட்டு போகும்போது ஆஃப்லைன் மேப் வச்சுருந்தோம். ஆனால் இந்த ரிசார்ட்டோட பேக் வியூ தான் அதில் காமிச்சது. ஸோ நெட்வொர்க் இல்லாததுனால கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ரோடே இல்லை, ஃபுல்லி ஆஃப் ரோடு தான். ஸோ வண்டியை நிப்பாட்டிட்டு நெட்வொர்க்கும் இல்லை, சுற்றி யாருமே இல்லை, எங்கே எப்படி கேட்கணுன்னே ஐடியாவே இல்லை. வண்டியை விட்டுட்டு வெளியில் கொஞ்சம் தூரம் நடந்து வரும்போது கட்டட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஃபோன் வாங்கி ரிசார்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம். அதுக்கப்புறம் தான் அட்ரஸ் எங்களுக்கு ப்ராப்பராக தெரிஞ்சுது. ஒர்த்தான ரிசார்ட். இந்த ரிசார்ட் வந்தக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் பரவாயில்லன்னு தோணுச்சு. இந்த ரிசார்ட் பேர் சீனி ரிசார்ட். இந்த ரிசார்ட் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி.
சரி வாங்க அடுத்ததுலாம் இருக்கு. இது ரெண்டு இதுக்கு கொடுத்துருக்காங்களே தெரியல. ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இங்க காமிக்க. வாங்க இங்க பண்ணிக்கோங்க. சின்ன வாங்க. இது தர நல்ல வாங்க கிடைக்குதே. இதுவே போதும். தர தர அது தர எடுத்தோடனே பால்கனி போயிடுச்சு. பால்கனி பால்கனிடா எடுத்தது பால்கனிடா பால்கனி சார் சார் விட்டு சாயந்தரம் ஸ்லைடு ஓடி சரி வாங்க ரூம் கவிக்க வாங்க. இது ரெண்டு சார் உட்கார்ந்து பேசுறது நல்லா இருக்கு. கீழே பாருங்க ஆணியா இருக்கு. அப்போ இது அம்மா இது இந்த ரூமுக்கு வெளியில் இப்படி ஒரு வியூ இருந்துச்சு. இந்த வியூவில் எங்களுக்கு ரெயின்போ தெரிஞ்சிச்சு. இதை பார்த்தோன்னே என் பொண்ணுக்கு செம்ம ஜாலி. அது மட்டுமா 2 ஊஞ்சல் வேற. இது போதுமே அவங்களுக்கு. நாங்கள் தங்கின ரூமை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பிளான்டேஷன் நிறையவே இருந்துச்சு. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆப்பிள் ட்ரீ. ஃபஸ்ட்டு டைம் நான் ஆப்பிள் ட்ரீ பார்க்குறேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ டே 1 முடிஞ்சிச்சு. மதிய சாப்பாடே நாங்கள் சாப்பிட்டது சாயங்காலம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கேயுமே வெளியில் போகல. ஹில் ஸ்டேஷனோட அழகே ஏர்லி மார்னிங் வாக் தான். காலங்காத்தால் எழுந்திரிச்சு நடந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக பறவைகளோட சத்தத்தை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இந்த ரிசார்ட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட் கேரளா ஃபுட் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி புட்டு கடலைக்கறி வச்சுருந்தாங்க ஃபர்ஸ்ட் டே. அப்புறம் ப்ரெட்டு, ஜாம், அப்புறம் ஜூஸ் இருக்கும், இல்லை காஃபி டீ எதாவது இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ரிசார்ட் வந்து ஒரு மலையில் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஹேர்பின் பெண்ட் மாதிரி போகிற இடத்துலலாம் இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் நீங்கள் பார்க்கலாம். வில்லாஸ் பார்க்கலாம், மாதிரி 2 பேர் மட்டும் தங்குற மாதிரி வுட் ஹவுஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இங்கே அவைலபிள் இருக்குது. காந்தலூரில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று, இங்கே டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு இருக்கிற எல்லாமே ஆஃப் ரோடு தான். உங்களோட ஓன் வெஹிக்கிளில் சுற்றி பார்க்கவே முடியாது. அதனால் நாங்கள் உங்கள் ஒரு ஜீப்பை ஹையர் பண்ணிவிட்டு சில இடங்களை மட்டும் சுற்றி பார்க்கலான்னு கிளம்புனோம். அதனால் பிடிச்சிப்போம். ஆஃப் ரோடில் வந்து ஒரு 10 to 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணால் இந்த ஃபால்ஸை நீங்கள் ரீச் ஆகிடலாம். காந்தலூர்லேயே ரொம்ப மெயினான வாட்டர் ஃபால்ஸ் இதுதான், காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ். இங்கே ரொம்ப சேஃபாக குளிக்கலாம். அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூம் உண்டு. டாய்லெட்ஸ்லாம் ரொம்ப க்ளீனாக நல்லா இருந்துச்சு. சின்ன சின்ன கடைகள் இருந்துச்சு. ஸோ இந்த குளிச்சுட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஸ்பாட் இது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு குளியில் போட்டுட்டு டீ காஃபி பஜ்ஜி போண்டான்னு எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அதனால் பிடிச்சிப்போம். நெக்ஸ்ட் நாங்கள் போனது பஸ்ஸிங் ஜிப்லைன். என் பொண்ணோட பர்த்டே அன்னைக்கு அவளுக்கு ஜிப்லைன் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஜிப்லைன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள்.
அடுத்து நாங்கள் போன இடம் தான் பிரம்மரம் வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட்னால் இதில் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் தான். எங்கே பார்த்தாலும் லெமன் கிராஸ். இதில் ஏகப்பட்ட இடம் இருக்குது இந்த பிரம்மரம் வியூ பாயிண்டில். ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு இல்லாமல் சுற்றி சுற்றி ஏகப்பட்ட பார்த்து குட்டி குட்டியாக போகும். நீங்கள் எல்லாத்தையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பிரம்மரங்கிற மலையாளம் மூவிக்காண்டி இங்கே நிறைய செட்டு போட்டாங்க. இந்த படத்துக்கு போட்ட செட்டை பார்க்கறதுக்குனே நிறைய பேர் வந்ததுக்கப்புறம் இந்த செட்டை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. 2009 வந்த இந்த மூவி, அதனால் அப்போவே போட்ட செட்டு. அங்கே நிறைய ட்ரீ ஹவுசஸ் இருக்கும். எல்லாமே பொறுமையாக விசிட் பண்ணி பாருங்கள். இதுதான் அந்த சின்ன சின்ன வழி. நீங்கள் உள்ளே போக போக உங்களுக்கு அங்கங்கே வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். எவ்வளோ காத்தடிக்கி பாருங்கள். என் பசங்களை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க இந்த இடத்துல. அங்கேருந்து அடுத்து நாங்கள் கிளம்பியாச்சு. நாங்கள் அடுத்து போன இடம் ஹனி ராக். இது ரோட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். நீங்கள் ரோட்லேருந்தே பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் உள்ளே போயும் பார்க்கலாம். கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போனீங்கன்னா ஒரு மலை ஃபுல்லாக தேன் கூடு தான். பொதுவாக நாங்கள் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போனோம்னா அங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் இந்த ஜீப் டிரைவர்ஸ் மூலமாக போகிறதுனால ரொம்ப ஹரிபரியாக இருப்பாங்க. அடுத்தடுத்த ஸ்பாட்டுக்கு கூட்டு போய் காட்டணுங்கிற இன்டென்ஷன்லேயே இருப்பாங்க. ஸோ முன்னாடியே நீங்கள் உங்களோட பிளான் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் பேசி வச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக உங்கள் ட்ரிப்பை போகணுன்னு பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ட்ரையல் ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா இதுதாங்க அந்த ஹனி ராக். இதை நான் ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். நான் இதில் ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு சம்மர் கிளைமேட் கரெக்டா? அங்கேருந்து கிளம்பி அடுத்து நாங்கள் போன ஸ்பாட் நாட்டு சக்கரை தயாரிக்கிற இடம் மறையூர் ஜாகிரி ஃபேக்ட்ரி. நீங்கள் மறையூர்லேருந்து காந்தலூர் வரும்போது இந்த இடத்த பார்க்கலாம். இல்லை காந்தலூர்லேருந்து ரிட்டன் போகும்போது கூட நீங்கள் இந்த இடத்த பார்க்கலாம். கரும்பு ஜூஸ் நிறைய எடுத்து இதில் காய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. 3 to 4 மணி நேரம் இதை காய்ச்சணும். இந்த 4 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை அடுத்த பேனலுக்கு மாற்றிடுவாங்க. இதுதான் ஃபைனல் ப்ராசஸ்.
இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது ட்ரை ஆயிரும். இவங்க கண்டினியூஸாக பண்ணுறதுனால அது அப்படியே பவுட்ரு மாதிரி வந்துடும். சூடு ஆறின உடனே பேக் பண்ணி விற்றுருவாங்க. நீங்கள் இங்கே வாங்கி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டே 2 இன்னையோட முடிஞ்சுது. மூணாவது நாள் காலையில் சென்னை கிளம்புறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற ஃபார்மை சுற்றி பார்க்க எங்களை கூப்பிட்டு போனாங்க. இந்த ரிசார்ட்லேயே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஃபார்ம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காய்கறி தோட்டமும் பழத்தோட்டமும் நிறையவே இருக்கும். அதனால் இங்கே நிறைய பறவைகளும் நீங்கள் பார்க்கலாம். கிளி பார்க்கலாம், நிறைய விதவிதமான பறவைகள் பார்க்கலாம். இந்த ஃபார்மில் சுற்றி சுற்றி காட்டும்போது அப்பப்போ அங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸை பறித்து கொடுப்பாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காந்தலூர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தோட்டம், அப்புறம் ஸ்ட்ராபெரி தோட்டம் எங்கே பார்த்தாலும் இருக்கும். ஏகப்பட்ட இடத்துல இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், அங்கே இருக்கிற ஆப்பிள் ஸ்ட்ராபெரி வாங்கிக்கலாம். ஸோ இந்த தோட்டத்தில் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ராகன் ஃப்ரூட்டு, ஆப்பிள் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இது சாத்துக்குடி, மொசாம்பி. இந்த ரிசார்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் தான். அதனால் டைரெக்டாக நீங்கள் அப்படி பறித்து சாப்பிட்லாம். நல்ல முழுசாக விளைஞ்ச ஆப்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு வலை போட்டுருவாங்க, பறவைகள் தொடாமல் இருக்கிறதுக்காண்டி. இதுதான் பேஷன் ஃப்ரூட்டோட கொடி. டக்குன்னு பார்த்தோன்னே க்ரீன் ஆப்பிள் மாதிரியே இருந்துச்சு. எடுத்து பார்த்தா பேரிக்காய். இதுதான் காஃபி. இந்த பழத்தில் உள்ள இருக்கிற கொட்டையை எடுத்து வறுத்தா காஃபி. இங்கே தெரியுத வீட்டில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். இந்த இடத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய வேலி இருக்கும். அதில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி இதெல்லாம் பார்க்கலாங்கிறது சுத்தமாக ஐடியாவே இல்லை. அதனால் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. இந்த ஃபார்ம் ட்ரிப்போட எங்கள் பயணம் முடிஞ்சது. முருகன் மலை அப்புறம் சாண்டல்வுட் ஃபாரஸ்ட் இந்த ரெண்டுமே நாங்கள் விசிட் பண்ணலை. எங்களுக்கு அதுக்குண்டான டைமிங் கிடைக்கல. பட் நீங்கள் வர்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அதுக்கும் பிளான் பண்ணிக்கோங்க. அதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். காந்தலூர் மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். உங்கள் ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸோட சீக்கிரம் சந்திக்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.